குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் தலைமுறையாக வசித்து வந்த மக்களை வெளியேறும்படி நீர்வளத்துறை கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் செய்வதறியாது தவித்து வரும் மக்களின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நல்லூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கூத்தூரத்து விளை பகுதியில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான காவேரி கோட்டுக்குளம் பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளாக 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். வழக்கமான குடியிருப்பு போல மின்சார வசதியுடனே வாழ்ந்து வந்துள்ளனர். அது மட்டுமின்றி இதுநாள் வரை அரசு சார்பில் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளும் தாங்கள் வசிக்கும் பகுதியின் முகவரியிலேயே பெற்றுள்ளனர். தாங்கள் வசிக்கும் பகுதிக்காக சொத்து வரியும் செலுத்தி வருகின்றனர். ஆனால் வரி கட்டியும் எந்தவித பராமரிப்பும் இன்றி சாக்கடை நீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவல நிலையில்தான் வசித்து வந்துள்ளனர். எங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, ஒரு தண்ணி வசதியும் இல்லை. சாக்கடை இருக்க ஓரமாக நாங்கள் இருக்கிறது குளத்தக்கரை. அப்படி காலங்காலமாக இருக்கோம். பேரம் பேத்தி பிள்ளைய வேற கண்டாச்சு. இந்நிலையில் இப்பகுதி மக்கள் வசித்து வரும் பகுதி நீர்வளத்துறைக்கு சொந்தமானது என்றும் இதில் ஆக்கிரமித்துதான் மக்கள் வசித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் 21 நாட்களுக்கு குடியிருப்புகளை இடிக்கப் போவதாகவும் அங்கு தங்கியுள்ளவர்கள் மாற்று இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் கடிதம் ஒன்றை நீர்வளத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே 10-60 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மா எல்லாமே இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சமீப காலமாக எங்கள் அப்பா இறந்து போனாங்க. நானும் என் அம்மா தான் உண்டு. எங்கள் அம்மா எல்லாம் முடியாது வேலை செய்யுதுக்கு. நான் தான் கடையில் வேலை பார்த்து எங்கள் அம்மா பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இந்த நிலையில் திடீர்னு 21 நாளையில் வீடை மாறி தரணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு மாற்றிட ஒன்றுமே இல்லை. மாற்றிடம் தந்தால் நாங்கள் போயிடலாம், அல்ல நாங்கள் எங்களால் ரோட்டில் போய் கிடக்க முடியாது. நானும் என் அம்மா தான் உண்டு. இதை கண்டு பதறி போயுள்ள மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். நீங்கள் இன்னி போனதுன்னா நாங்கள் எங்களுக்கு போக்கு வழி இல்லாததுனால தான் இதில் வந்திருந்தோம். எங்களுக்கு காசு உண்டுங்க நாங்கள் ஓடி போயிடுவோம். இந்த தண்ணியிலே கிடக்க நின்று எங்களுக்கு இல்லை, தலையெழுத்தா இல்லை. நீங்கள் ஒரு வழி செய்யுங்க. ஒரு வசதி இல்லை. குளத்து கரையில் தான் வந்திருக்கோம். எல்லாம் கரண்ட் பில்லு எல்லாம் கட்டி வீடு எல்லாம் கரங்கட்டிட்டு இருக்கோம். கரங்கட்டின பிறகு ஒரு வசதியாட்டு இல்லாமல் இருந்து கஷ்டப்படும். 2-3 தடவை தண்ணி வந்து முங்குச்சு வீட்டுக்குள்ளேயும். எங்களுக்கு நாங்கள் அதுவரையும் போகாமல் இதில் தான் இருக்கிறது. தண்ணி முங்கின பிறகு அது பிறகு இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் இது. எங்களை உடனே மாற சொல்லிட்டு வெப்பராளப்படுத்தினோம். 10-20-25 நாளைக்கு உள்ளே மாறணும்னு. அது எங்களுக்கு எங்கே போக முடியும்? ஒரு இடம் போக முடியாது. தலைமுறையாக வாழும் நாங்கள் எங்கு செல்வது என வேதனையுடன் தெரிவிக்கும் மக்கள் மாற்று இடம் கொடுத்தால் போதும், நாங்களே மாறிவிடுவோம் என தெரிவிக்கின்றனர். ஓட்டைடி எல்லாம் நாங்கள் ஓட்டு வர செலுத்திட்டு இருக்கோம். அரசாங்கம் தந்தவாவே நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். திடீர்னு வந்துட்டு ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சுருக்கணும், நீங்கள் எடுத்து மாற்றக்க சொல்லியிருந்து. ஆனால் 60 வருடமாக இருக்கோம். இருந்த பிறகும் எங்களுக்கு இப்படி திடீர்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் நடு ரோட்டில் தான் நிற்கணும். இல்லைங்க நீங்கள் எங்கேயா எங்களுக்கு 2 சென்ட் தந்து வீடு வச்சு தாருங்க, நாங்கள் மாறலாம். இங்கே 2 மாற மாட்டோம்னு சொல்லலை காலத்துக்கு. எவ்வித சொத்து சுகம் இல்லாமல் வாழும் தங்களை திடீரென மாற்று இடத்தை தேடிக்கொள்ள கூறினால் என்ன செய்வது என வேதனை நிறைந்த குரலில் கூறும் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என கோருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளதாக கூறும் மக்கள் ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என கோருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கிள்ளியூர் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.